ரொம்ப நாளா விஷ்ணு விஷாலோட மூவி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராட்சசனுக்கு அப்புறம் அந்த த்ரில்லர் அந்த ஒரு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கிற படம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அவர் கட்டா குஸ்தி இது போல வந்து காமெடியான படத்துல வந்து அதிகமா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மறுபடியும் அதுக்கு கம்பேக் கொடுக்கிற விதமா ஆரியன் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து இப்ப ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு சில தினங்களுக்கு முன்பு. அந்த ட்ரைலர்ல என்னென்ன டீடைலிங் கொடுத்திருக்காங்க, ஸ்டோரி எப்படி அமைய போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. நம்மளோட சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் நோட்டிபிகேஷனா வந்துடும், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. காலங்காலமா ஒண்ணு சொல்றதுதான் லைக் கமெண்ட் ஷேர் செக்ஷன், இதை மறந்துடாதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஆரியன் அதாவது விஷ்ணு விஷால், செல்வராகவன், சாரதா ஸ்ரீநித் இவங்க எல்லாம் நடிச்ச ஆரியனோட ட்ரைலர் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது ரீசெண்டா. அது எல்லாருமே பார்த்திருப்பீங்க. விஷ்ணு விஷால் வந்து பாத்தீங்கன்னா ராட்சசன் படத்துக்கு அப்புறம் ஒரு கம்பேக் மூவி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா காமெடியில வந்து நல்லா கம்பேக் கொடுத்துட்டாரு. அந்த கிரைம் த்ரில்லர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராட்சசன்ல அவருக்கு ரொம்ப நல்லா மெர்ஜா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த போலீஸ் கேரக்டர்ல அவர் அந்த கண்டுபிடிக்கிறது, அந்த பிஜிஎம்மோட நம்ம வந்து நல்லா ஒரு என்ஜாய்மெண்டோட பார்த்தோம். அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிற ஒரு பயத்தோடவே நம்மளும் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். சேம் அதே மெத்தட்ல தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுல வில்லன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டாவே சொல்லிட்டாங்க, செல்வராகவன் தான் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட தலைப்புக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆரியன் இது வந்து ஒரு சமஸ்கிருத மொழியா இருந்தாலும் இதோட தமிழாக்கம் என்ன அப்படின்னா படித்தவன், நல்லது செய்யவன் அதாவது நன்மை செய்பவன், ஆளுமை திறன் கொண்டவன், அறிவாளவன். இந்த மாதிரி 4 பொருள் வந்து அந்த ஆரியன் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு வந்து இருக்கு. இந்த 4மே செல்வராகவனுக்கு பொருந்தும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா செல்வராகவனோட பிளாஷ்பேக் இதுல கண்டிப்பா இருக்குங்க. செல்வராகவனுக்கு ஒரு பெரிய பிளாஷ்பேக்கை கொடுத்திருக்காங்க. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா செல்வராகவனுக்கு பழைய காலத்துல என்ன நடந்தது, அதுக்காக பழி வாங்குறாரு. பழி வாங்குறத நார்மலா மர்டர் பண்ணிட்டு வராம புது ட்ரெண்டா பண்றாரு. எப்படின்னா யாரை கொல்ல போறேன், எங்க கொல்ல போறேன், எத்தனை மணிக்கு கொல்ல போறேன் அப்படிங்கறத ஃபர்ஸ்டே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்டா அதாவது சோசியல் மீடியாவில் ஃபுல்லா வைரல் பண்ணிடுறாரு. ஆனா போலீஸ் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்சனை அங்க மர்டர் பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. இதுதான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இதை வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிக்கணும். போலீஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு விஷால். இதுல 2-3 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீப்பா வந்து நல்லா கவனிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அது ஏன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேரை சொல்லிடுறாரு, அப்புறம் லொகேஷனையும் சொல்லிடுறாரு. நம்ம பேரை ஏன் சொல்றதுனால வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகுறாங்க. அதாவது இந்த பேர் பர்டிகுலர் பேர்ல வந்து எத்தனை பேர் இருக்காங்க, ஏரியா சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஏரியாக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அந்த கொடுத்துருக்க டைம்னால அந்த பேர்ல உள்ளவங்களை ட்ராக் பண்ணி எடுக்கிறது, லிஸ்ட் எடுக்கிறதுக்கே முடிஞ்சிடும் அந்த டைம். ஸோ அதனால இது பாசிபிலிட்டியே இல்லை அப்படிங்கிற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷனா கொண்டு போறாங்க. படம் பார்க்கறப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்த சீன் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மீறி எதிர்பார்ப்பு அதிகமா கொடுக்குற அளவுக்கு இதுல வந்து ட்விஸ்ட் எல்லாமே அதிகமா வச்சிருக்காங்க. இதுல சாரதா ஸ்ரீநாத் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இதை கொலையை வந்து அவர் பண்றாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து இதுல ட்ரைலர்ல பாத்தீங்கன்னா கேட்பாங்க. அவர் ஏன் இவ்வளவு கொலை பண்ணணும், அது ஏன் இப்படி குறிப்பிட்ட சில பேரை மட்டும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிமினல் கிடையாது, அவர் அதுக்கும் மேல அப்படிங்கிற மாதிரி செல்வராகவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போந்திருப்பாங்க. செல்வராகவனோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கூடவே மியூசிக் பிரிச்சு மேஞ்சிருக்காங்க. உண்மையிலேயே மியூசிக் சூப்பரா இருக்கு. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் தியேட்டர் எஃபெக்ட்ல பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க ஒவ்வொரு டிராபேக் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா என்னதான் ராட்சசன் படம் வந்து விஷ்ணு விஷாலுக்கு வந்து ஒரு ஹிட்டை கொடுத்திருந்தாலும் அவர் இடையில காமெடியான எல்லாமே பார்த்தாச்சு. அதாவது காமெடி ஹீரோவா காமெடி கதாபாத்திரத்துல தேர்ந்தெடுக்க நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால இந்த படம் மறுபடியும் த்ரில்லர் ஆக்ஷன் மாதிரி போகுது, ஒரு கிரைம் ஸ்டோரி மாதிரி போகுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பா ரசிகர்களுக்கு பெரிய ஒரு வரவேற்பு அதிகமா எடுக்கும் அப்படின்னு தான் சொல்லுவோம். செல்வராகவனை பத்தி சொல்லவே தேவையில்லைங்க. அவர் வந்து என்ன சொல்றது, அவர் ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாமே அவருக்கு பொருந்தும் அப்படின்னு தான் சொல்லணும். சேம் இதே படத்தில் இந்த படத்துல அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க. லாஸ்ட்ல ஃபாத்திமாவில் வந்து நம்ம பார்த்துருப்போம், அவரோட வாய்ஸ் ஓவர்ல வந்து படம் ரன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு முன்னாடி வந்து வருவாரு. அதே போலதான் இந்த படத்துலயும் வந்து பேக்ரவுண்ட்ல தான் இருக்காரு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் டீமுக்கு வந்து இந்த பேர்ல இந்த ஏரியாவில் உள்ள இந்த பேர்ல உள்ள ஒரு நபரை வந்து நான் கொல்ல போறேன் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஃபர்ஸ்டே வந்து போலீஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காரு. போலீஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுறாங்க, எதனால யாரை கொல்ல போறாரு. இந்த பேர்ல வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த சிட்டிக்குள்ள மட்டுமே 5000 பேர் இருக்காங்க, 4000 பேர் இருக்காங்க. அதுல யாருன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும், நம்ம லிஸ்ட்டை எடுக்கிறதுக்குள்ளேயே அந்த டைம் முடிஞ்சிடும், அதுக்குள்ள அவன் கல்யாணம் குழக்க பண்ணிட்டு போயிடுவான், அப்ப எப்படிதான் பண்றது அப்படின்னு சொல்றப்ப விஷ்ணு விஷால் வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய கேஸ் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் கேஸா வந்து விஷ்ணு விஷால் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அதனால இந்த கேஸை வந்து பார்க்க சொல்லியிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இவருக்கு வந்து இந்த கேஸ் வந்து சின்னதா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா இவர் உள்ள இவரோட இதெல்லாம் வந்து உள்ள டீப்பா போய் பார்க்க போனோம் அப்படின்னா இது வந்து நார்மலான ஒரு பர்சன் வந்து செய்யற மாதிரி கிடையாது. இவர் சைக்கோவோ எதுவும் கிடையாது, ப்ரொஃபஷனலா வந்து பண்றாரு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா பெருசா ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீப்பா இறங்குறாரு. அதுலயே செல்வராகவன் என்ன பண்றாருன்னா வெவ்வேறு ஒரு பாயிண்ட சொல்லி டேக்டேஷன் மாதிரி திருப்பி விடுறாரு. எப்படின்னா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பேரை சொல்லிட்டு
வந்துட்டு இவங்க ஒரு பர்சனை போயிட்டு ப்ரொடக்ஷன் கொடுத்து பாதுகாக்கிறப்ப, ஆனால் இன்னொரு இடத்துல இன்னொரு ஆளை வந்து அவர் போட்டு தள்ளிட்டு அவர் போயிடுறாரு. அப்போ எதனால் பண்ணுறாங்க? இறந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன இணைப்பு இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? நார்மலாகவே போலீஸ் படம் அப்படின்னாலே தெரியும், ஒரு கன்யூஸாக ஒரு கொலை நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இறந்தவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா இதில் சம்மந்தப்பட்டோம்னா அவங்களோட கூட இருந்தவங்க யார் என்ன அப்படின்னு கேட்டு கேஸை வந்து சீக்கிரம் வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக பார்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி மல்டிபிள் மெத்தடில் போகிறதுனால படம் வந்து அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு நம்மளை மீறியே அதிகமாக வர அளவுக்கு இந்த டேரக்டர் இதில் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக தேட்டரில் பார்க்குறப்ப எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அக்டோபர் 31 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்கள் சைடில் வந்து வரவேற்பு எந்த அளவுக்கு வருது, ராஜேஷன் அளவுக்கு வருதா இல்லை ராஜேஷன் அதிகமாக வருதா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அவரோட படம் வந்து கட்டா குஸ்தி 2 பார்ட் 2 வேறு எடுக்கிறதா வந்து ஒரு ப்ரொமோ வீடியோலாம் விட்டுருந்தாங்க, எல்லாருமே பார்த்துருப்போம். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது போல் சுவாரஸ்யமான சினி நியூஸ் அண்டு வேர்ல்டு பொலிட்டிக்கல்ஸ், வேர்ல்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளோட சேனலில் தொடர்ந்து ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எல்லாமே பார்த்துங்க. கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கான் வழக்கம் போல் காலங்காலமாக சொல்கிறது தான், லைக், ஷேர், கமெண்ட்